ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 100 டேஸ் 100 ஹவர்ஸ் மேக்ஸ் கிளாஸ் சீரீஸ்க்கான ஒரு இன்ட்ரோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம புதுசாக ஒரு சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனுடைய டார்கெட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 டேஸில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஹவர் படித்து ஸோ டோட்டலாக ஒரு 100 டேஸில் நம்ம மேக்ஸில் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி, சரிங்களா? அதாவது 25க்கு 25 நீங்கள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, சரிங்களா? 2026 வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துலேயும் நீங்கள் 25க்கு 25 மார்க் அடிக்கிற மாதிரி டோட்டலாக ஏ டு இசட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம கவர் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஒரு சீரீஸ்க்கான ஒரு இன்ட்ரோ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்மளோட டெலகிராமில் கனெக்டடாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நம்ம இப்போ இந்த ஒரு விஷயத்தை போட்டிருக்கோம். யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்மளோட டெலகிராமில் ஜென்ரலாக ஃபாலோ பண்ண ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நீங்கள் எல்லாரும் பயனடைகிற மாதிரியான ஒரு பிளானை தான் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் சார், 2026 நான் கம்பல்சரி போஸ்டிங் அடிக்கணும். அதில் எனக்கு மேக்ஸ் மார்க் இம்பார்ட்டன். நான் மேக்ஸில் 25க்கு 25 அடிக்கணும் அப்படிங்கிறவங்க மட்டும், சரிங்களா? நான் 25 அவுட் ஆஃப் 25 தான் என்னோட டார்கெட் அப்படிங்கிறவங்க மட்டும் நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க, சரிங்களா? சரி, ஓகேப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ நம்ம இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஒன்று வந்து டாபிக்ஸ், இன்னொன்று மெத்தட்ஸ், சரிங்களா? டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன டாபிக்ஸ் படிக்கணும், சரிங்களா? இந்த குரூப் 1 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டாலும் மேக்ஸிமம் இவ்வளோ தான் வந்து தேவைப்படும், ஓகேவா? இதில் மெயினாக நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த சீரிஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் என்னென்ன நம்ம டாபிக்ஸ் கொடுக்குறோமோ, சரிங்களா? ஒரு 30 டாபிக்ஸ் இருக்குது. சார் என்ன சொல்கிறீங்க, 30 டாபிக் அப்படின்னு பயந்துட வேணாம். ஸோ ஒவ்வொரு டாபிக் தான் வந்து நம்ம ஒரு 4-5 வீடியோ நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ மற்றபடி ஒரு சில டாபிக்லாம் வந்து ஒரு வீடியோ 2 வீடியோலேயே முடிஞ்சிடுற மாதிரியான டாபிக்ஸும் இருக்கும், சரிங்களா? ஸோ அதனால் எல்லாமே ரொம்ப பெரிய டாப்பிக்கும் கிடையாது, எல்லாமே ரொம்ப சின்ன டாப்பிக்கும் கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். அதை நாங்கள் பார்த்துக்குறோம், சரிங்களாப்பா? ஸோ நம்ம வந்து டாபிக்ஸ் என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? நம்ம எப்படி உங்களுக்கு கொடுக்க போகிறோம், நீங்கள் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல்லையும் சரி, நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்லையும் சரி, நம்ம புதுசாக ஒரு நோட்டு தனியாக போட சொல்லி நம்ம ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம், சரிங்களா? ஸோ எவ்வளோ பேர் வந்து போட்டிருக்கீங்கன்னு தெரியல. சப்போஸ் போடலை அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இப்போவே போய் ஒரு நோட் வாங்கி போட்டுருங்க. இல்லை வீட்டில் ஏதாவது பழைய நோட் இருக்குது, 1-2 பேஜஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையும் கூட எடுத்து போட்டுக்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஒரு தனி நோட், மேக்ஸுக்குன்னு ஒரு தனி செப்பரேட் நோட் போடுங்க, சரிங்களா? போட்டு அதில் ஃபர்ஸ்ட் பேஜில் உங்கள் பேர் எழுதிட்டு டார்கெட் 25 அவுட் ஆஃப் 25 அப்படிங்கிறத எழுதி வைங்க, சரிங்களாப்பா? சரி, ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம், ஓகேவா? ஸோ டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆப்டிடியூடில் ஒரு 16 டாபிக் இருக்குது, சரிங்களா? ஸோ இந்த ஏரியாவிலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு 15 மார்க்ஸ் அப்படிங்கிறது வரும், ஓகேவா? 15 மார்க் அப்படிங்கிறது எங்கேருந்து வரும்? இந்த 16 டாபிக்ல இருந்து தான் நம்மளுக்கு கேட்பாங்க, ஓகேவா? ஸோ இதில் பேசிக் மேக்ஸ் அப்படிங்கிற ஒன்று வந்து நம்ம ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 4லேருந்து ஒரு 5 நாள் வரைக்கும் வரும், சரிங்களா? என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஏன்னா பேசிக் மேக்ஸ்ல உங்களுக்கு அவ்வளோ விஷயம் இருக்கு. நீங்க நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க மற்ற டாபிக்லாம் வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, பேசிக் மேக்ஸ் மட்டும் தயவு செஞ்சு கம்பல்சரி ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, ஓகேவாப்பா? நீங்க யாரா இருந்தாலும் சரி, சார் நான் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும், எனக்கு வந்து பாதி தெரியும், எனக்கு வந்து ஒரு ஒரு 10 சம் தெரியும், ஸோ இப்படி யோசிக்கிறதெல்லாம் தயவு செஞ்சு விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு எரிச்சிருங்க, ஓகேவா? இப்போ உங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஓகேவா? நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக மைண்டில் ஏற்றிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ இது சரியா சார், இது கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இதுதான் சரி, சரிங்களா? ஏன்னா போன தடவை நடந்த குரூப் 4ம் தெரியும் உங்களுக்கு, குரூப் 2வும் தெரியும், சரிங்களா? எவ்வளோ டஃப்பாக கொஷின்ஸ் வந்து வந்துருந்துச்சு. அதாவது டஃப் அப்படிங்கிறத விட அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து எவ்வளோ கொஷின் வந்துருந்துச்சு அப்படிங்கிறது நல்லா தெரியும், ஓகேவா? ஸோ அப்படி அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வந்திருந்தாலும் ஒரு 150லேருந்து 160 வரைக்கும் நம்ம புக்கில் படிச்சிருந்ததை வச்சே நம்ம அட்டன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்துச்சு, ஓகேவா? என்ன கொஷின்ஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது, கொஞ்சம் சென்டென்ஸ் டைப்பில் இருந்தது, அது போக
உங்கள அவுட் ஆஃப் சோர்ஸ் கொஸ்டின்லாம் அங்கங்கே வச்சு உங்கள குழப்பி விட்டது. ஓகேவா? உங்க டைம கெடுத்தது. சரிங்களா? தான் நீங்க போன எக்ஸாம விட்டதுக்கான காரணம். ஓகேவாப்பா? ஸோ போன வாட்டி அடிச்ச நெறைய பேர் புது ஸ்டூடண்ட்ஸ். ஓகேவா? புதுசா குரூப் 4, குரூப் 2க்குள்ள படிக்க வந்தவங்க அடிச்சிருக்காங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு எந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ்லேருந்து வருது, எது புதுசு, எது பழசு அதெல்லாம் எதுவும் தெரியாது. ஓகேவா? ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷா அட்டெண்ட் பண்றாங்க. ஸோ அப்படி ஃப்ரெஷ்ஷா அட்டெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அதுல 150 தெரியுதா, 160 தெரியுதா, தெரிஞ்சத அடிச்சிருக்காங்க. அவங்க இந்த கொஸ்டின் வந்துருச்சே, அந்த கொஸ்டின் வந்துருச்சே, இது நம்மளுக்கு தெரியாதே அப்படின்னு நெனச்சு, யோசிச்சு அதுல ஸ்ட்ரெஸ் ஆகி, அதுல மார்க்க விட்டு, டயத்த விட்டு கடைசில விட்டுட்டு வராம, அவங்க என்ன தெரியுமோ அத மட்டும் அடிச்சிருக்காங்க. ஏன்னா, இதெல்லாம் அவுட் ஆஃப் சோர்ஸ் இப்படி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. இவ்வளோ நாளா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரிலாம் அவங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இங்க நம்மளுக்கும் அதே மெத்தட தான் நான் உங்களுக்கும் சொல்றேன். நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி தேவையில்ல. நான் 2 வாட்டி எழுதியிருக்கேன், 3 வாட்டி எழுதியிருக்கேன். எனக்கு ஸ்கூல்ல மேத்ஸ் வரவே வராது. எனக்கு காலேஜ்ல மேத்ஸ் வரவே வராது. எனக்கு மேத்ஸ்னாலே பயம். எனக்கு சின்ன வயசுலேருந்தே மேத்ஸ் வராது. தயவு செஞ்சு இது எல்லாத்தையும் மூட்டை கட்டி மொத்தமா வச்சு எரிச்சிருங்க. சரிங்களா? கொளுத்திருங்க. ஓகேவா? இது எதுவுமே இனிமே உங்களோட மைண்ட்ல இருக்கவே கூடாது. சரிங்களாப்பா? ஸோ 0 ஓகேவா? 0லருந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேவா? ஸோ பக்காவா ஓகேவா? 25 அவுட் ஆஃப் 25 அடிக்கிற மாரி. சரிங்களா? நீங்க இப்படி ஸ்டார்ட் பண்ணா மட்டும் தான் 25 அவுட் ஆஃப் 25 அடிக்க முடியும். நான் அதையும் இப்பவே இந்த ஃபர்ஸ்ட் வீடியோலயே சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா நாளைக்கு நம்ம இந்த 100 சீரிஸ் முடிச்சு, அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்து, "சார் என்ன சார் நீங்க சொன்னீங்க 25 எடுக்கலாம்னு. ஆனா என்னால 25 எடுக்கவே முடியல." அப்படின்ட்டு நீங்க அரைகுறையா பார்த்துட்டு வந்து சொல்லிறக்கூடாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இப்பயே சொல்லிக்கிறேன். நம்ம குடுக்குற வீடியோஸ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து, இதுக்கான 100 ஹவர்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இதே 100 டேஸ் நம்ம சொல்லியிருக்கோம். 100 ஹவர்ஸ் சொல்லியிருக்கோம். இதே 100 ஹவர்ஸ நீங்க வீட்ல இன்னொரு ஒரு 100 ஹவர்ஸ் ஓகேவா? ஸோ 1 ஹவர் ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ ஓகேவா? 1 ஹவர்க்குள்ள தான் இருக்கும். ஒரு 30 டூ 50 மினிட்ஸ் 1 ஹவர்க்குள்ள தான் வந்து இருக்கும். ஸோ 1 ஹவர் வீடியோ பார்க்குறீங்க, 1 ஹவர் பிராக்டிஸ் பண்றீங்க. சரிங்களா? ஸோ 100 டேஸ்க்கு ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். நீங்க இந்த பேசிக்க நல்லா கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம பேஸ்மெண்ட் ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட்ட நம்ம ஸ்ட்ராங்கா போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் 1 மாடி, 2 மாடி, 3 மாடி, 10 மாடி, 15 மாடி கூட அது மேல கட்டிக்கிட்டே போகலாம். ஓகேவா? ஆனா பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைம் போடுறது. ஓகேவா? அத ஸ்ட்ராங்கா போட்டுறணும். ஸோ இந்த வாட்டி நாங்க சொல்லிக் குடுக்க போற இந்த பேசிக் மேத்ஸ்ல உங்களுக்கு ஷார்ட்கட்ல இருந்து நம்ம எப்படி ஈஸியா மல்டிப்ளை பண்ணலாம், எப்படி ஈஸியா டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சும்மா நம்ம ஸ்கூல்ல போடுற மாரி எடுத்துட்டு போய் சைட்ல ஒரு 2 2 2 3 4 இப்படிலாம் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்காம, நம்ம எப்படி ஷார்ட்கட்ல எப்படி வந்து நம்ம அடிக்கலாம், ஸ்கொயர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், கியூப் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நான் டீட்டெயில்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ அதனால அத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் டைம் அண்ட் ஒர்க், செயின் ரூல், எல்சிஎம் ஹெச்சிஎஃப், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் அண்ட் முக்கியமான ஒரு விஷயம். இப்பவே உங்க கையில அந்த நோட் எடுத்துக்கோங்க. நான் செப்பரேட்டா போட சொன்ன நோட் போடாதவங்க ஒரு பேப்பர் எடுத்து இதை இப்ப எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு நோட்டு போட்டு எழுதிருங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு விட்டுற வேணாம். மேக்ஸ பொறுத்த வரைக்கும் எழுதுறது மட்டும் தான் உங்களுக்கு ஒரே வழி. ஓகேவா? ஸோ எந்த ஒரு விஷயத்த செஞ்சா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எழுதிக்கிட்டே இருக்கணும். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? எழுதுறதுக்கு நீங்க சோம்பேறித்தனம் படக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நோட் எடுத்து இந்த 16 டாபிக்கையும் ஆப்டிட்யூட் அப்படின்னு சொல்லி போட்டு எழுதுங்க. ஸோ ஒன் பை ஒன்னா எழுதி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டர்ல தான் உங்களுக்கு கிளாஸஸ் வரும். சரிங்களா? ஒன் பை ஒன்னா கன்டின்யூ ஆகி போய்க்கிட்டே இருக்கும். டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? எப்ப எப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த இதுல சொல்றேன். ஓகேவா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் அதுக்கப்புறம் ரேஷியோ, ஆவரேஜ் ஓகேவா? இது எல்லாமே தமிழ்ல உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். ஸோ தமிழ் மீடியத்தில தான் நம்ம எடுப்போம். தமிழ், இங்கிலீஷ் 2மே வச்சு தான் எடுப்போம். ஸோ யாரும் பயப்பட வேணாம். தமிழ்ல பார்க்குற ஸ்டூடண்ட் என்னடா எல்லாமே இங்கிலீஷ்லயே எடுத்துட்டு வந்திருக்காங்களே! இங்கிலீஷ்ல மட்டும் தான் நடத்துவாங்களா? அப்படிலாம் கிடையாது. தமிழ்லயும் நடத்துவோம். சரிங்களா? தமிழ்ல தான் நடத்துவோம். தமிழ், இங்கிலீஷ் 2மே கலந்து தான் நடத்துவோம். சரிங்களாப்பா? ஏன்னா சம்முலயும் உங்களுக்கு அங்கே கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. நீங்க தமிழ மட்டும் நம்பி போனாலும் எக்ஸாம்ல பிரச்சனை. இங்கிலீஷ மட்டும் நம்பி போனாலும் எக்ஸாம்ல பிரச்சனை. ஓகேவா? ஏன்னா ஒரு சில டெர்ம்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்டா கிடைக்கும். இப்ப நீங்க தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, இப்ப ஒரு சில டாபிக்க பொறுத்தவரைக்கும் இங்கிலீஷ்ல இந்த ஒரு சில வார்த்தைகள் வந்துச்சுன்னா, இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? அத வச்சு நம்ம அந்த வேலைய முடிச்சிடலாம். ஓகேவா? அந்த சம்ம ஈஸியா நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? சம்முன்னு வந்திருக்கும், ப்ராடக்ட்ன்னு வந்திருக்கும். இப்படிலாம் ஒரு வார்த்தைகள் வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும்? அந்த நம்பர வச்சு நம்ம பெருக்கணுமா? கூட்டணுமா? கழிக்கணுமா? என்ன மெத்தடு? இத என்ன கேட்டிருக்காங்க? அப்படிங்கிறத ஈஸியா நம்ம அந்த ஒரு வேர்ட வச்சு நம்ம ஷார்ட்கட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதனால தான் நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2மே கலந்து நடத்துறோம். நீங்க படிக்கிறவங்களும் அதே மாரி படிங்க. ஓகேவாப்பா? ஸோ செயின் ரூல், சங்கிலி தொடர், அதுக்கப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், மீசிமா, மீபோவா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். பெர்சன்டேஜ பொறுத்தவரைக்கும் சதவீதம், ப்ராஃபிட் லாஸ்னா லாப நட்டம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா தனி வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி, ரேஷியோனா வந்து அ அதாவது விகிதம் மற்றும்
விகித சமம்னு சொல்லுவாங்க. ஆவரேஜை பொறுத்த வரைக்கும் சராசரின்னு சொல்லுவாங்க. சிம்பிளிஃபிகேஷன்னா சுருக்குக, ப்ராபபிலிட்டி அப்படின்னா நிகழ்தகவு, ஏபி ஜிபி அப்படின்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரஸ், ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏபினா கூட்டுத்தொடர், ஜிபினா பெருக்குத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து நம்பர் சீரிஸ். ஓகேவா, எண் தொடர் வரிசை அப்படிங்கிறதுல வரும். சரிங்களா, இது வேற, நம்பர் சிஸ்டம் வேற. ஓகேவாப்பா, நம்பர் சிஸ்டம் நம்மளுக்கு ரீசனிங்ல வந்துடும். ஓகேவா, எண்ணியல் அப்படிங்கிறது. அடுத்து மென்சுரேஷனை பொறுத்த வரைக்கும் 2D 3D. ஓகேவா, அளவியல்ல 2D 3D, 2 டைமென்ஷன் 3 டைமென்ஷன் ரெண்டுமே பார்ப்போம். ஓகேவாப்பா. ஸோ அடுத்து இப்போ ஆப்டிடியூட் எழுதிக்கோங்க. அடுத்து ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு ஒரு 10 மார்க் அப்படிங்கிறது கேட்பாங்க. 10 கேள்விகள், சாரிப்பா 10 மார்க் நான் அங்கேயும் போட்டேன். 10 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, அங்கேயும் மாற்றி வந்து போட்டுக்கோங்க. ஸோ அங்கே 15 கொஷின், இதில் 10 கொஷின், டோட்டலாக மேக்ஸில் நம்மளுக்கு எவ்வளோ கொஷின், 25 கொஷின் வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. சரிங்களா. ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்பர் சிஸ்டம், ஆல்ஃபா நியூமெரிக்கல், கோடிங், டீகோடிங், டைஸு, கியூப்ஸு, டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸ், ஆர்டர் அண்ட் ரேங்கிங், ஏஜ் சம்ஸு, கிளாக் அண்ட் கேலண்டர், பைப் சம்ஸு, பிளட் ரிலேஷன்ஸ், சீட்டிங் அண்ட் சிட்டிங், வென் டயக்ராம், பசில்ஸ், லாஜிக்கல் ரீசனிங், அனாலஜி. ஓகேவா, இந்த 15 டாபிக். ஓகேவாப்பா, என்ன சார் இவ்வளோ படிக்கணுமா அப்படின்னு தயவு செஞ்சு யாரும் பயப்படாதீங்க. இது எல்லாமே சும்மா சின்ன சின்ன மெத்தடு, சின்ன சின்ன டாபிக் தான். சரிங்களா, டாபிக் தான் அதிகமாக இருக்கும். ரீசனிங்லாம் 15 இது இருக்கும். ஒரு வாட்டி அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சின்ன பிள்ளைங்கள் ஆடுற மாதிரி தான், பசில் மாதிரி தான். ஓகேவா, அதை நம்மளால சால்வ் பண்ண முடியாதா? இத்தனை வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கோம். ஓகேவா, எல்லாருக்குமே குறைஞ்சது ஒரு 20 வயசுக்கு மேலே தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும். ஓகேவா, மேக்சிமம். அப்போ இந்த 20 வருஷம் நீங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயத்த கற்றுக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ விஷயத்த லேர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ விஷயத்துக்கு பழகிருக்கீங்க. ஸோ இந்த ஒரு 15 டாபிக், இந்த ஒரு 30 டாபிக் நம்மளால் பழக முடியாதா? ரொம்ப ஈஸி. ஓகேவா, 100 நாளில் அடிச்சு தூக்குவோம். ஓகேவா, ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்து மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளோட டார்கெட் 25 அவுட் ஆஃப் 25பா. சரிங்களா, அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 25க்கு 25 அடிக்கிறோம். ஓகேவா, கம்பல்சரி. முடியுமா சார்? கண்டிப்பாக முடியும். நம்ம ஒரு டாபிக் எடுத்தோம்னா உங்களுக்கு 5லேருந்து 6 வீடியோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் கொடுப்போம். ஓகேவா, டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நடத்துவோம். அந்த ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு அந்த டாப்பிக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஓகேவா, அடுத்து அதுக்கான ஃபார்முலா, அந்த டாப்பிக்கு ஃபார்முலா தேவை அப்படின்னா ஃபார்முலா. ஓகேவா சார், ஷார்ட்கட் மட்டுமே நடத்துங்க, ஷார்ட்கட் மட்டும் வச்சு படிக்க முடியாதா அப்படின்னா, ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சம்முன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை இந்த மெத்தடில் தான் போடணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். சரிங்களா, அந்த மெத்தடை வச்சு நம்ம அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். இல்லையா, ஃபார்முலா, அந்த சம்முக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இல்லைன்னா ஷார்ட்கட். ஓகேவா, ஒரு சில சம்மை நம்ம ஷார்ட்கட் மட்டும் வச்சு போடலாம். ஆனால் ஒரு சில சம்ஸ்க்கு நம்ம ஃபார்முலாவும் தேவை. ஓகேவாப்பா, ஒரு சில சம்ஸை ஃபார்முலா மட்டும் வச்சு தான் போட முடியும். சரிங்களா, இது ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் உங்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். சரிங்களா, நம்ம எல்லாத்தையுமே வந்து கற்றுக்க தான் போகிறோம். ஓகேவா, மெத்தட், ஒரு சம்மை எப்படி, அந்த மெத்தட் என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கான ஷார்ட்கட் என்ன, இது 3மே உங்களுக்கு எல்லா டாப்பிக்லையும் தெளிவாக நடத்துவேன். சரிங்களா, எங்கே எதை யூஸ் பண்ணணும், நம்மளோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா, ட்ரெடிஷ்னல் மெத்தட், நார்மல் மெத்தட், அதுக்கப்புறம் வந்து ஷார்ட்கட் மெத்தட்னு சொல்லி தனித்தனியாக நடத்திருப்பேன். ஓகேவா, அதே மாதிரி இந்த தடவை இன்னும் டீட்டெயில்டாக நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவாப்பா. ஸோ அதுக்கப்புறம் ஸ்கூல் புக் சம்ஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் ஆர்எஸ் அகர்வால், அவுட் சோர்ஸில் ஆர்எஸ் அகர்வால் இருந்து ஒரு சில சம்ஸ் வந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம வெளியே போக வேணாம். ஸோ ஆர்எஸ் அகர்வால், அதுக்கப்புறம் பி வைக்கும். ஓகேவா, இதை தாண்டி ஒரு சம் கூட உங்களுக்கு வெளியே இருந்து வராது. சரியா, நம்ம எல்லாமே பக்காவாக கவர் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அந்த டாபிக்னா என்ன, அதுக்கான ஃபார்முலா என்ன, ஸ்கூல் புக்கில் என்னென்ன சம்ஸ் இருக்குது, 6th to 10th, ஆர்எஸ் அகர்வால் இது சம்மந்தமாக என்னென்ன அவுட் சோர்ஸ் இருக்குது, அது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேவா, இதை தவிர்த்து கொஷின் வெளியே போகவே போகாது. ஓகேவா, 100% நம்ம சொல்கிறோம். ஓகேவாப்பா, ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஓகேவா, அடுத்து 4வது பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 திங்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இந்த 3 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீடு, உங்களோட ஸ்பீடை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது லேர்னிங், நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த இன்னும் பெருக்கிக்கிட்டே போகணும். இன்னைக்கு ஒரு 5 மாடல் கற்றுக்குறீங்களா, நாளைக்கு ஒரு 7 மாடல், நாளை கழிச்சு ஒரு 9 மாடல், இப்படி நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்த நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். ஓகேவா, 3வது மிஸ்டேக்ஸ், உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணுறது, நம்மளோட வீடியோஸை ரெகுலராக பார்க்கணும். அதில் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய சம்ஸை ரெகுலராக போடணும். ஓகேவா, ரெகுலராக போடணும்னா எப்படி சார்,
அந்த சம்ஸ் நான் ஒரு 5 சம் நடத்திருப்பேன். இல்ல ஒரு 10 சம் நடத்திருப்பேன் ஒரு வீடியோல. சரிங்களா? அந்த 10 சம்ஸ்க்கு உங்களுக்கு நல்ல ஆன்சர் தெரியும். ஓகேவா? அந்த தெரிஞ்ச சம்ஸ நீங்க திரும்ப, 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 திரும்ப போட்டு, 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 போட்டு பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஒரு சம் எடுத்துக்கிட்டீங்க. அந்த சம் உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஒரு 3 தடவ, 4 தடவ டக்கு, 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 டக்குன்னு போட்டு பார்க்கணும். என்னென்ன ஸ்டெப்லாம் நம்ம ரெட்யூஸ் பண்ணலாம்? ஓகேவா? எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து டைம வந்து குறைக்கலாம்? இந்த இடத்துல மல்டிப்ளை இப்படிலாம் போட்டு பண்ணாம டக்குனு இந்த ஷார்ட்கட்ல கொண்டு வரலாமா? நம்ம 3 ஸ்டெப் போகாம டைரக்ட்டா 4த் ஸ்டெப் போட முடியுமா? இப்படி நீங்க தெரிஞ்ச சம்ஸ போட, 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 போட தான் உங்களுக்கு அந்த டைமிங்கிறது குறையும். ஓகேவா? இந்த ஒரு விஷயத்த எல்லாருமே விட்டுர்றீங்க. சரிங்களா? ஸ்பீடே எனக்கு வரல. ஸ்பீடுனா நெறைய சம் போட்டு பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 100 சம் போட்டு பார்க்குறேன். அப்படி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச சம்ஸ நீங்க திரும்ப, திரும்ப போடுங்க. இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம வீடியோஸ்ல குடுக்குறோம் அப்படின்னா, அந்த 5 சம், 6 சம்மும் நல்லா கவனிங்க. கவனிச்சுட்டு அத எழுதிக்கோங்க வீடியோலயே. எழுதி முடிச்சதுக்கப்புறம், வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 6 சம்மையும் ஒரு 4, 5 தடவ நீங்க போட்டு ஓனா போட்டு பாருங்க. அதிகபட்சம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கு மேல ஆகாது. அத போட்டு அப்படி பிராக்டிஸ் பண்ண, 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 பண்ண உங்களுக்கு அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் லேர்னிங்க பொறுத்தவரைக்கும் இன்னும் நெறைய சம்ஸ். ஓகேவா? மோர் சம்ஸ். வெளியில இருந்து நான் ஹோம் ஒர்க் நான் குடுப்பேன். அது போக ஸ்கூல் புக்ல எங்கேயாவது சம்ஸ் இருக்குன்னா, அதையும் நான் சொல்லுவேன். கிளாஸ் நடத்தும்போதும் ஒரு சில சம்ஸ காமிச்சு, இந்த சம்ஸ் வந்து நீங்க ஹோம் ஒர்க்கா போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். சரிங்களா? அந்த மாரியான சம்ஸ நீங்க போடணும். ஓகேவா? அதெல்லாம் நீங்க போட, போட, போட நெறைய சம்ஸ் போட, 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 போட தான் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வரும். சரிங்களா? நீங்க நெறைய கத்துக்குருவீங்க. ஓ! சம்ஸ் இப்படியும் கேட்பாங்க. இந்தந்த மாடல்லயும் சம்ஸ் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பதான் தெரிய வரும். ஓகேவா? அடுத்தது மிஸ்டேக். உங்களோட மிஸ்டேக்க நீங்க குறைக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்டின்னா டெஸ்ட். ஓகேவா? ரெகுலரா நம்ம டெஸ்ட் சம்ஸ் குடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டெய்லி நம்ம ஒரு டாபிக் நடத்துறோம் அப்டின்னா, அதுலேருந்து ஒரு 3 சம்மோ, 4 சம்மோ, இல்ல ஒரு 5 சம்மோ, எத்தன சம்மா இருந்தாலும் சரி, நான் குரூப்ல கூட போடுவேன். நம்மளோட டெலகிராம் குரூப்ல கூட போடுவேன். சரிங்களா? ஒரு கூகுள் ஃபார்மா கூட போடுவோம். ஓகேவா? ஒரு குவிஸ் மாதிரி கூட போடுவோம். சரிங்களா? ஆனா டெய்லி காலையில நம்ம நடத்துன அந்த டாபிக்குக்கான ஒரு 3 சம்மோ, 5 சம்மோ, 6 சம்மோ அதுக்கான டெஸ்ட். ஓகேவா? அந்த அந்த ஒரு பார்ட்டுக்கான டெஸ்ட். ஓகேவா? டாபிக்னா இப்ப எல்சிஎம், ஹெச்சிஎஃப் ஃபுல்லா ஒரே நாள்ல நடத்த மாட்டோம் இல்லையா? ஒரு ஒரு டைம் அண்ட் ஒர்க்ன்னு ஒரு டாபிக் எடுக்கிறோம்னா, அது ஒரு 5 நாள் நடத்துவோம். அப்ப நாள் பார்ட் 1 நம்ம பார்க்குறோமா, அந்த பார்ட் 1ல என்னென்ன மாடல் சொல்லியிருக்கோமோ, அதிலிருந்து ஒரு 4 சம், 5 சம் டெஸ்ட். உங்களுக்கு நைட் வந்துரும். ஓகேவா? அதுக்கான ஹோம் ஒர்க் நம்ம வீடியோ முடிஞ்சோனே மார்னிங்லயே உங்களுக்கு குடுத்துருவோம். ஸோ டெஸ்ட் வந்து அன்னைக்கான நைட் வந்து உங்களுக்கு வரும். ஓகேவாப்பா? ஒரு சில நேரம் லைவ்ல கூட வருவேன். லைவ்ல வந்து கூட அந்த சம்ம காமிச்சு, இந்த சம்ம வந்து நீங்க போடுங்க அப்டின்ட்டு உங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ், 3 மினிட்ஸ் டைம் குடுத்துட்டு, நான் போட்டு காமிப்பேன். ஓகேவா? அந்த மாரியான மெத்தட்ஸ் கூட இருக்கும். சரிங்களா? எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாங்கிறத கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது இந்த அ கிளாஸ் வந்து யாருக்கு சார்? பிகினர்ஸுக்கா? அட்வான்ஸா ஏற்கனவே தெரிஞ்சவங்களுக்கா? இல்ல ஏற்கனவே எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கா? இல்ல நியூவா அட்டெண்ட் பண்ண போறவங்களுக்கா? யாருக்கு சார்? அப்டின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும். ஓகேவா? பிகினர்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான். நீங்க ஒரு எக்ஸாம் கூட அட்டெண்ட் பண்ணல அப்படின்னாலும் பரவால்ல. இல்ல நான் 9 எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் பரவால்ல. ஓகேவா? எல்லாத்தையும் 0 ஆக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். 25க்கு 25 மார்க் நான் எடுக்க வச்சு காட்டுறேன். ஓகேவா? 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க வச்சு காட்டுறோம். ஓகேவா? அதுல எந்த விதமான சேஞ்சஸும் இல்ல. அது எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த கிளாஸ் எப்ப நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 15 டூ 2026 சரிங்களா? 15 ஃபெப். அதாவது இன்னைக்கு 13 டேட். இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து டேட் வந்து 13. அதாவது அப்லோட் பண்ற டேட் வந்து 13. ஸோ இந்த வீடியோ வந்து என்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நம்மளோட கிளாஸ் அப்டின்னா, வர சண்டே மார்னிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஏன் சார் சண்டே வச்சிருக்கீங்க அப்டின்னா, இப்ப இன்னைக்கு, நாளைக்குலாம் குடுக்கலாம்னு நெனச்சோம். இப்போ ஒரு சில பேர் வொர்க்குக்கு போறவங்க இருப்பீங்க. காலேஜ் இந்த மாரி ஸ்டடீஸ்ல இருக்கிறவங்க இருப்பீங்க. ஸோ நீங்க இந்த வீடியோஸ அதுக்குள்ள பார்க்குறீங்களா அப்படிங்கிறதும் தெரியாது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் ஒரு நாள் டைம் விட்டு நம்ம சண்டே அப்படிங்கிறது லீவு. ஸோ எல்லாருமே வீட்ல இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நாளே வந்து நீங்க மிஸ் பண்ணாம கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம 15 ஃபெப்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்றோம். நாளைக்கு மறுநாள்ல இருந்து. ஸோ இந்த டைமிங் எப்ப சார் கிளாஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில 4 மணிக்கு. ஓகேவா? எவ்ரி டே மார்னிங் 4 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் அப்படிங்கிறது அப்லோட் ஆயிரும். எதுக்காக 4 மணி அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து வேலைக்கு போறவங்க இருக்காங்க. காலையில 5 மணி, 6 மணிக்கு வேலைக்கு போறவங்க இருக்காங்க. காலேஜ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க, குழந்தைங்கள கிளப்பக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ வீட்டு வேலை பார்க்கக்கூடியவங்க. ஸோ இந்த மாரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிறவங்கலாம் வந்து காலையில கிளம்பி போற ஒரு சில பேர் 7 மணிக்கெல்லாம் வீட்லருந்து கிளம்பிருவாங்க. 8 மணி, 9 மணி, 10 மணி ஒவ்வொருத்தவங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது மாறும். சரிங்களா? ஸோ கிளாஸஸ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு மினிமம் 1 ஹவர் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். ஸோ அப்ப 4 மணிக்கு நம்ம குடுத்துட்டோம் அப்படின்னா, நீங்க ஒரு 4:30க்கு எந்திரிச்சு பார்த்தா கூட 5:30க்குள்ள முடிச்சிடலாம். இல்ல ஒரு 5:00 பார்த்தா கூட 6க்குள்ள முடிச்சிடலாம். இல்ல சார்
நான் ப்ரீமியர் ஆகும்போது நான் 4 to 5 நான் ரெகுலரா பார்க்குறேன். நான் மோட்டிவேஷனா இருக்கும் எனக்கு. நான் ரெகுலரா ஒரு டைம வந்து கீப் அப் பண்றேன். நான் ஒரு 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 ஹேபிட்ட நான் பில்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா நீங்க 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிரலாம். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது கிளாஸ் டியூரேஷன பொறுத்தவரைக்கும் 100 நாட்கள். ஓகேவா? ஒரு 100 டேஸ் தான். சரிங்களா? ஒரு நாளைக்கு வெறும் நீங்க எவ்வளோ நேரம் செலவழிக்க போறீங்க? ஒரு 1 ஹவர் தான் இந்த கிளாஸஸ் பார்க்குறத செலவழிக்க போறீங்க. பிளஸ் ஒரு 1 ஹவர் நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. ஓகேவா? டோட்டலா ஒரு 2 ஹவர் தான். ஓகேவா? 100 டேஸ்க்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 100 நாளைக்கு 24 மணி நேரம் போட்டு பார்த்தீங்கன்னா, 2400 மணி நேரம் வரும். ஓகேவா? 2400 ஹவர்ஸ். இதுல ஒரு 200 ஹவர்ஸ மட்டும் தான் நான் உங்களுக்கு மேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றேன். சரிங்களாப்பா? நல்லா புரியுதா? மிச்சம் 2200 மணி நேரம் உங்கள்ட்ட தான் இருக்கு. அதுல நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். ஆடலாம், ஓடலாம், பாடலாம், குதிக்கலாம், டிவி பார்க்கலாம், மொபைல் பார்க்கலாம், இன்ஸ்டா பார்க்கலாம், வாட்ஸ்அப் பார்க்கலாம், என்னன்னாலும் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஒரு 200 ஹவர்ஸ் மேக்ஸுக்குன்னு ஒதுக்குங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஈஸியா நம்ம நம்ம ஷெட்யூல் ஸ்டூடண்ட்ஸ், நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸுக்கும் சொல்றேன். சார் இத ஆரம்பிச்சுட்டீங்க. இப்ப பேட்ச்க்கு வந்து என்ன சார் அப்டின்னா, பேட்ச்ச பத்தி பதறவே வேணாம். அது எப்பயும் போல போகும். உங்களுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சேர்த்து தான். சரிங்களா? நீங்க நெனச்சாலும் 100 டேஸ்ல இத முடிச்சிடலாம். நீங்களும் ஃபாலோ பண்றவங்க அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? நம்மள ஸோ இல்ல சார் நான் ஷெட்யூல் வைஸாவே வரேன். நான் பொறுமையா வரேன். அப்படிங்கிறவங்க நீங்க ஷெட்யூல்ல உள்ளபடி வரலாம். நம்ம ஷெட்யூல்ல என்ன டாபிக் ஆர்டர்ல குடுத்துருக்கோமோ வீக்லி, அதே ஆர்டர்ல தான் இங்கேயும் குடுத்துருக்கோம். உங்களுக்கு இப்ப ஸ்டார்ட்டிங்ல நம்ம இதுவரைக்கும் முடிக்காம இருக்கலாம் டார்கெட்ல. ஸோ இப்ப ஆனா நம்ம என்ன ஷெட்யூல் டைமிங் உங்களுக்கு குடுத்துருக்கோமோ, சரிங்களா? ஷெட்யூலோட டேட் என்ன லாஸ்ட் டேட் குடுத்துருக்கோமோ, அதுக்கு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் இப்போ உங்களுக்கு இந்த மேக்ஸ முடிச்சு குடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இந்த கிளாஸ் எப்ப எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 26 மே 2026ல. ஓகேவா? 26 மே 2026ல முடியுது. அதாவது குரூப் 1 நோட்டிஃபிகேஷனே நம்மளுக்கு எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூன் 23ஆம் தேதி தான் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனே வருது. ஓகேவா? ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி, அதாவது குரூப் 1 தான் நம்மளுக்கு எக்ஸாமே. அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுக்கு குரூப் 2 அதுக்கப்புறம் குரூப் 4. ஓகேவா? குரூப் 2 ஓட நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு எப்ப? ஆகஸ்ட் 11. குரூப் 4 ஓட நோட்டிஃபிகேஷன் எப்ப? நம்மளுக்கு அக்டோபர் 6. ஓகேவா? குரூப் 4 எக்ஸாம் நம்மளுக்கு டிசம்பர்ல வருது. குரூப் 2 எக்ஸாம் நம்மளுக்கு அக்டோபர்ல வருது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3, 4 மாசத்துக்கு முன்னாடியே நம்ம உங்களுக்கு இந்த சிலபஸ முடிச்சு குடுத்தாச்சு. மேக்ஸ பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம டெய்லி பிராக்டிஸு, டெஸ்ட்டு அது போக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முழுசா அதாவது ஒரு ஒரு கொஸ்டின்ல 25 கொஸ்டின் வேற வேற டாபிக்ல இருந்திருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் கலந்து எடுத்து அத ஒரு கிளாஸா வந்து நம்ம ரிவிஷனு ஸோ இந்த மாதிரியான நம்மளோட ட்ரெய்னிங் பார்ட்டுக்குள்ள நம்ம போயிரலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் டெய்லி ஹோம் ஒர்க் இருக்கும். மறக்காம அத தவறாம பண்ணிருங்க. ஹோம் ஒர்க் சம்ஸ்க்கான டிஸ்கஷனும் இருக்கும். அதான் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ வீக்லி ஒன்ஸோ இல்ல வீக்லி ட்வைஸோ நான் வந்து ஒரு லைவ் வந்து அந்த ஒரு 2 நாள் 3 நாள் என்ன ஹோம் ஒர்க் சம்ஸ் நான் குடுத்துருக்கேனோ, அதுல ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். சரிங்களா? அத வந்து நீங்க கீழ கமெண்ட் பண்ணணும். இந்த மேக்ஸ் கிளாஸ பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. இந்த வீடியோக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, உங்களோட கமெண்ட்ஸ் தான். சரிங்களா? அது பாசிட்டிவ்னாலும் சரி, நெகட்டிவ்னாலும் சரி, உங்களோட கமெண்ட் என்னவோ அத தயவு செஞ்சு கீழ தெரியப்படுத்துங்க. அப்பனா தான் நம்மளோட குரோத் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்மளால இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா போட முடியும். அண்ட் அதே மாரி உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ஒரு சம் வருது அப்படின்னா, அந்த சம்ம வந்து நம்ம ஈஸியா எப்படி வந்து கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லி தருவோம். ஆனா, அது ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ்க்கு புரியாம இருக்கும். புரியலையா? அப்ப அந்த சம்ம கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிருக்கா? அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஹோம் ஒர்க் போட்டு பார்க்குறீங்க. இந்த சம் வரலையா? சார் இத்தனா சம் வரல. ஓகேவா? நான் குடுக்கும்போதே சீரியல் நம்பரோட தான் குடுப்பேன் ஒவ்வொரு சம்மும். அப்ப நீங்க இத்தனாம் தேதி குடுத்த ஹோம் ஒர்க்ல இந்த சம் நான் போட்டு பார்த்தேன். எனக்கு வரல. அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? இப்படி நீங்க கமெண்ட் பண்ண தான் நம்ம அத பார்த்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு என்ன தேவையோ அத நம்ம சேர்த்து குடுப்போம். ஓகேவா? ஸோ அதனால கமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இவ்வளோ தான் நம்ம சொல்லணும் அப்படிங்கிற நெனச்சது. ஸோ ஏதாவது பாயிண்ட்ஸ் நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நாளைக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஸோ நாளைக்கு மறுநாள் எல்லாருமே ரெடியா இருங்க. நோட் போடாதவங்க நோட் போட்டுக்கோங்க. ஸோ இது இந்த நம்ம எடுக்கக்கூடிய இந்த ஒரு முயற்சி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு 25 அவுட் ஆஃப் 25 மேக்ஸ்ல ஓகேவா? 25 அவுட் ஆஃப் 25 மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம ஷூரா வந்து கேரண்டி. ஓகேவா? ஸோ அதுல எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. ஈஸியா அத அச்சீவ் பண்ணவும் முடியும். ஓகேவாப்பா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது புரியல, இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, இன்னும் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நெனச்சீங்கன்னா, கீழ எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவ மறக்காம லைக் பண்ணிருங்க. புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம இனிமே ரெகுலரா டெய்லி மார்னிங் போடக்கூடிய மேக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட்டடா இருக்கும். நம்மளோட இந்த 100 டேஸ் 100 ஹவர்ஸ் மேக்ஸ் கிளாஸ மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா போதும். இத தவிர்த்து நீங்க அங்கே போய் பார்க்கணும், இங்க போய் பார்க்கணும், அந்த இத ரெஃபர் பண்ணணும், இந்த இத ரெஃபர் பண்ணணும்னு எதுவுமே தேவையில்ல.
சரிங்களா? ஒரே ஃபோக்கஸ். இந்த 100 நாள், இந்த 100 நாள், 100 ஹவர் கிளாஸ். ஓகேவா? இந்த இத முடிச்சிட்டீங்க அப்படின்னா, இந்த சீரிஸ முடிச்சிட்டீங்க அப்படின்னா, நீங்க மேக்ஸ்ல 25 அவுட் ஆஃப் 25. ஓகேவா? அத யாருனாலயும் மாத்த முடியாது. ஓகேவாப்பா? ஸோ இது நம்ம குடுக்கக்கூடிய ஷூரிட்டி. ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட். நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஸோ வரக்கூடிய 2026 குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கான எக்ஸாம். நீங்க இந்த வருஷத்துக்கான ஆஃபீஸரா கண்டிப்பா ஆவீங்க. சரிங்களா? அது எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நம்பிக்கையோட இருங்க. ஆல் த பெஸ்ட். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.